சரி வாங்க ஒரு ஃபேன் ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை பார்த்துடலாம். அதை நான் சொல்கிறேன் சரிங்களா. இந்த ஃபேனுக்கு இப்போ நான் இந்த புது ராட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ராடும் இந்த 2 புஷும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எப்படி அடிக்கடி வம்பாகுதுன்னா, நம்ம ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டஸ்ட்டு முடியெல்லாம் போய் 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 ஓடி ஓடி இதுதான் நாங்கள் கழட்டணும். இதில் ஒரு புஷ் இருக்கும், இதில் ஒரு புஷ் ஓடி 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 இந்த முடி டஸ்ட்லாம் பட்டு இது ஃபுல்லாக தேஞ்சிட்டு, அதனால் ஃபேன் ஓடாமல் கட் 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 கட்னு சவுண்ட் வந்தனால இது 4ம் நம்ம இப்போ இது 3ம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் நம்ம அப்படியே செட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கீழே மேலே செட் பண்ணி அடித்து செட் பண்ணணும். இதுக்கு நம்ம இப்போ கீழே 4 வைசர் மேலே 4 வைசர் போட்டு செட் பண்ணணும். இப்போ 2 வைசர் மேல் பாட்டில் செட் பண்ணியாச்சு. இது 2 இந்தா இருக்குது. இது ரொம்ப மெலிசாக இருக்குது பார்த்திங்களா. கீழே விழுந்தாலும் அல்றது கஷ்டம். இது மாதிரி நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இப்போ வைசர் போட்டு செட் பண்ணியாச்சு. இது அதே மாதிரி தான். இது சின்ன டேபிள் ஃபேன், சின்ன பூஸ். பெரிய கல் பெரிய லாபம், சின்ன கல் சின்ன லாபம். இதுக்கு இப்போ நம்ம இத்தனை ஸ்க்ரூ செட் பண்ணால் தான் ஃபிட் ஆகும் தெரியுதுங்களா. இவ்வளோ குட்டி குட்டி இது குறைஞ்சது 1லேருந்து 1.5 மணி நேரம் ஃபேன் ஃபிட் பண்ணுறதுக்கு. இப்போ அப்போ தலையில் தட்டி தட்டி விடணும், இல்லைனா ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஆயிரும். பெரிய ஃபேனுக்கு கெப்பாசிட்டரும் பெரிய சைஸு. ஒரு ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு ஒரு பானா வச்சுருக்கோம். இந்த குட்டி குட்டி ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு இது, இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு அது. இந்த பெரிய ஸ்க்ரூ அதுக்குள்ளே தான். இதை தப்பாக எதுவும் போட்டக்கூடாது போட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் அவசரமாக அப்படி வேலை பார்க்கும்போது கைப்பட்டு ஒரு ஸ்க்ரூ விழுந்துடும். பின்ன நான் போய் தேடி பிடிச்சி கொண்டு வரணும். என் வேலையே அதுதான். இப்போ இது ரைட் சைடில் இவ்வளோ ஸ்க்ரூ மாட்டியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் இத்தனை ஸ்க்ரூ. அப்பளம் கறக்குன்னு கரைக்கிடலாம். இப்போ இந்த பேக்கிங்கை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இது கனெக்ட் பண்ணியாச்சு பாருங்கள். வயரு கெப்பாசிட்டர் செட் பண்ணியாச்சு. இப்போ வயர் கனெக்ஷன் பண்ணிடலாம். வயரை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உரிச்சு எடுத்துக்கணும். கிளிப்பிங் அடிக்கிறதுக்காக செட் பண்ணணும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம கனெக்ஷன் செட் ஆகிட்டான்னு ஒரு தடவை செக் பண்ணியிருக்கலாம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்ன. ஓகே, ராட் சுற்றுது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா. இப்படி இங்கே செக் பண்ண ராடு சுற்றும். இதில் சில நேரத்தில் ஃபிட்டிங் பண்ணோம்னா ஷாக் அடிக்கும், கரண்ட் அடிக்கும். அது எதுவுமே வராத அளவுக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராடு பாருங்கள் சுற்ற ஆரம்பிச்சுட்டு இப்போ நின்றுட்டு. இந்த கிளிப் எதுக்குன்னா இந்த கெப்பாசிட்டரை ஃபிட் பண்ணுறதுக்காக. கரண்ட் எதுவும் பற்றக்கூடாது, நிறைய டேப் போடுறாரு. இந்த நெட் பார்த்தீங்களா, இந்த நெட்டுமே இதில் தான் செட் ஆகும். இந்த வைசர் எல்லாம் இப்போ கொஞ்சம் பைப் பெருசாக இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கிங் செட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வேலை கற்றுத்தரேன். இருந்தாலுமே என்ன யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ரொம்ப வருத்தம் எனக்கு. ஃப்ரீயில் கிளாஸஸ் எடுக்கிறேன். உங்களை ஃபீஸாக கட்ட சொல்கிறேன். வெறும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். இதாக சொல்கிறேன். இது உங்களுக்கு முடிய மாட்டேங்குது. பணம் கட்டி கோர்ஸ் பண்ணுவீங்களாம், ஃப்ரீயாக என் வீடியோ போடுறது பார்க்குறதுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யட்டும்னா அது உங்கள் தலையெழுத்து. நீங்கள் பணம் கட்டி தான் படிக்கணும்னு இருக்குது. வாத்தியாரத்தை திட்டுப்படணும். டைமில் ஃபீஸ் கட்டலைன்னா வாத்தியார் திட்டுறாரு, டீச்சர் திட்டுறாருன்னு அம்மாட்ட சொல்லி அழுவீங்க. நான் அவங்கள்ட்ட ஃபீஸும் கேட்கல, வெறும் வீடியோ பார்த்து பாருங்கள், அவ்வளோதான் சொல்கிறேன். கண்டிப்பாக பார்க்க பிடிக்கும், பார்த்த உடனே பிடிக்காது. எந்த வீடியோ பார்க்குறீங்க, நான் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குற வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இப்படி செய்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம், வேதனையாக இருக்குது. நெஞ்சு வரையும் வந்துட்டு என்ன செய்யட்டும். உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். நான் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தேன். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ₹1 செலவு இல்லை. உங்கள் கை விரல் மட்டும் வேலை செஞ்சால் போதும். டங்குன்னு மணி அடிச்சிடணும், டங்குன்னு லைக்கு தட்டிடணும். இது மட்டும் செஞ்சால் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடலாம். என்ன மாதிரி இப்போ அவ்வளோ ஸ்க்ரூ மாட்டும். இந்த கையில் இருக்க ஸ்க்ரூலாம் அத்தனை ஸ்க்ரூ செட் பண்ணியாச்சு. உங்களுக்கெல்லாம் சோறு பொங்க தெரியும், இருந்தாலுமே சோறு பொங்குற வீடியோலாம் பார்க்குறீங்க. மீனுன்னா என்ன தெரியும் உங்களுக்கு, மட்டன்னா என்ன தெரியும், சிக்கன்னா என்ன தெரியும். இருந்தாலும் அந்த வீடியோ நீங்கள் மாங்கன்னு பார்க்குறீங்க. இந்த வேலைலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் நான் கற்றுக் கொடுக்க அது பார்க்கறவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. சரி, வேலை பண்ணதும் பெருசு இல்லை. இது கொஞ்சம் க்ளீனும் பண்ணணும். நான் க்ளீன் பண்ண என் பிள்ளைங்களுக்கு துணைக்கு இவங்க கற்றுக்குறாங்க. என்கிட்ட வேலை உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேன். என்னை பாருங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், நான் அவ்வளோதான். உங்கள் இஷ்டம். உங்களுக்கு கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அருமை தெரியாது. யார் ரொம்ப ரிச் வீடியோ போடுறாங்க அவங்கள மட்டும் ஏன் அவங்க வீடியோ போடலன்னு தூங்காமல் உட்காந்து அவங்க வீடியோக்கு வெயிட் பண்ணுறீங்க. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க, சின்ன தொழில்காரங்க, சின்ன யூடியூபரை நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி வேணால் உங்களுக்கு என்னையே வீடியோ பிடிக்காமல் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் என்னை தேடி அலமோதுவீங்க. பாருங்கள், இந்த அம்மா ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு நான் பாருங்கள் உங்களை என்ன செய்கிறேன்னா நான் கிராக்கி பண்ணுவேன், வீடியோ போட மாட்டேன். ஆமாம், அவ்வளோதான். இப்போ உங்கள் பின்னாடி நான் ஓடி வரேன்.
பின்ன என் பின்னாடி ஒரு நாள் நீங்கள் ஓடி வருவீங்க. காலம் மாறும். கீழே இருக்கவங்க எப்போவுமே கீழே இருக்க மாட்டாங்க. ஒரு நாளாவது மேலைக்கு வருவாங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் கண்டிப்பாக பூனைக்கு ஒரு காலம் வரும். நீங்கள் தான் ஒஸ்தி விட போகிறீங்க. அதனால் இப்போமே நீங்கள் வீடியோலாம் பார்த்துக்கங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களோ? அப்படி தான் பேசுவேன். ஆமாம், நான் ஏன்னா உங்கள் மேலே கோவத்தில் இருக்கேன். என்ன செய்வீங்க நீங்கள்? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி திட்டுங்க. அப்படியாவது எனக்கு கமெண்ட் சேரட்டும். அப்படியாவது 10 பேர் பார்க்கட்டும். அப்படியாவது 100 பேர் பார்க்கட்டும். ஏன் உங்களுக்கு சோறு பொங்க தெரியாதா? மீன் குழம்பு வைக்க தெரியாதா? மீனை பார்த்ததில்ல, மட்டனை பார்த்ததில்ல, சிக்கனை பார்த்ததில்ல. அந்த வீடியோக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் தரீங்க. எனக்கு சப்போர்ட் தர மாட்டேங்கிறீங்க. மனுஷனுக்கு சோறு தான் முக்கியம். இருந்தாலும் ஃபேன் இல்லைனாலும் புழுக்கத்தில் தான் நம்ம கடந்து கொசு கடியில் பின்ன இருப்போம். அவ்வளோதான். உங்கள் பைசாவை மிச்சம் பிடிக்கணும். நீங்கள் மெக்கானிக் ஷாப்கிட்ட போகக்கூடாது. வேலை கற்றுக் கொடுத்தா பெரிய கிராக்கி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பெண்கள் இருக்காங்க, சமையல் வீடியோ போடுறாங்க, அழகு வீடியோ போடுறாங்க, வீட்டு வேலை வீடியோ போடுறாங்க. நான் மட்டும் ஒரு பெண்ணாகிட்டு இன்றைக்கி ரிப்பேரிங் வீடியோ போடுறேன். நீங்களாம் என்னை என்கரேஜ் படுத்தணுமா வேண்டாமா? இதுதான் கடைசி ஃபைனல். சொல்லிவிட்டேன். இல்லை மரியாதையாக தினம் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலன்னா வீட்டில் வந்துடுவேன் சண்டை போடுறதுக்கு. அம்மா நீங்கள் நல்ல வீடியோ போடுறீங்க, எல்லோரும் சமையல் வீடியோ போடுறாங்க, உங்கள் வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோ பார்க்குறத விட்டுட்டு இனிமேல் தினம் இந்த வீடியோ பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். எங்கள் உறவு உற்றாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. பெண்கள் எத்தனை நாள் தான் அடுப்பாங்கரை சோத்தையே பொங்குவாங்க? என்னை பார்த்து 10 பெண்கள் வெளியே வரட்டுமே. இந்த வேலையும் சின்னது பெருசுலாம் கிடையாது. இன்றைக்கி படித்தவங்களை விட படிக்காதவங்க தான் சிறு சிறு தொழிலை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. 53 வயசுல இவ்வளோ போல்டாக பேசுகிறான்னா என்கிட்ட சுய தொழில் இருக்குது. அதனால தான் எல்லா பெண்களும் இப்படி போல்டாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். கணவர் மட்டும் சம்பாரிச்சா பொண்ணு இருக்கக்கூடாது. கணவர் அரிசிக்கு பைசா தருவார், காய்கறிக்கு பைசா தர இருக்கக்கூடாது. கணவர் அரிசிக்கு உழைச்சாலும் நம்ம ஒரு உப்புக்கு உழைச்சி நம்ம 4 பேர் முன்ன தலை தூக்கி நிற்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன நான் சொல்கிறது புரியுதா? என்பதே வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்களா என்ன? நமக்கு ஒரு தொழில் தெரியும்னா அதை நம்ம யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்சதை நமக்கு செஞ்சுட்டு போகலாம். என்ன மாதிரி நீங்களும் எழுந்து வெளியே வாங்க. உங்களை ரிப்பேர் வேலை பண்ண சொல்லலை, ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க. ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு முதலாளி இடத்துல நாங்கள் நின்று வேலை பார்த்தோம். அந்த கம்பெனி மூடின பின்ன நாங்கள் சோர்ந்து போகல. என்ன செய்ய, நமக்குன்னு ஏதாவது ஒரு செய்யலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சின்னதாக ஆரம்பித்து ஆண்டவன் புண்ணியத்தில் இன்றைக்கி ஒரு மிக்சர் மட்டும்தான் ரிப்பேர் வேலை பார்த்துக்கிட்டோம், மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டோம். அந்த வேலை முடிஞ்ச பின்ன இதுக்கப்புறம் நாங்களாம் இது கற்றுக்கிட்டு ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். எழுந்து வா, தைரியமாக வா, நிமிர்ந்து வா. வாழ்க்கையில் முடியாதது எதுவுமே கிடையாது. தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம வாழணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட வாங்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் என்னோட பாணி. ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பெண்கள் 4 செவத்துக்குள்ளே என்ன செய்யட்டும் வீட்டுக்காரை சார்ந்து பிள்ளைங்களை சார்ந்து இருக்காங்க. நான் பிள்ளைங்களை சார்ந்து இருக்க வேண்டாம்னு சொல்லலை, வீட்டுக்காரை சார்ந்து இருக்கணும்னு சொல்லலை. எப்போவுமே நம்ம கையில் 10 100 ரூபா வர்ற மாதிரி நம்ம சின்னதாக வருமானம் பண்ணணும். நான் நிறைய கிளாஸ் எடுத்துட்டேன்னு நினச்சிட்டியா நினைக்காதீங்க. அப்படி சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பார்க்க சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். உங்களை நான் கிளாஸ் எடுத்த மாதிரி நினச்சி யாருக்கும் துடிச்சுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் யாராவது நமக்கு மின்கோட்டியாக இருப்பாங்க. நான் அப்படி தான் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப். லவ் யூ.